உன் வாழ்க்கையிலே அருவருப்பான காரியங்கள் நடக்கிறதே, அதற்கு காரணம் என்ன? உனக்கு தந்தை துணையாக இல்லாததினால். எந்த தந்தை சொல்லுங்களேன்? பரலோகத்திலே இருக்கிற தந்தை உங்களுக்கு துணையாக இல்லாததால். அன்று சிம்சோன் எங்கே போய் படுத்துக்கொண்டான் தெரியுமா? சிம்சோன் சென்று தெலீலாள் என்கிற ஒரு விபச்சாரியினுடைய மடியிலே படுத்துக்கொண்டான். எதற்காக சிம்சோன் போய் ஒரு வேஷியின் மடியிலே படுத்து கிடந்தான்? ஏன் அவ்வளவு துணிகரமா, ஏன் அவ்வளவு அருவருப்பான காரியங்களிலே இறங்கினான்? காரணம் என்ன? பார்க்கலாம் வாங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. எங்க படுத்திருக்காங்க? ஒரு வேஷியின் மடியிலே படுத்திருக்கிறான். யாருங்க அவன்? சிம்சோன். சிம்சோன் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தவன், அழைக்கப்பட்டிருந்தவன். கேட்கிறீங்களா அந்த வார்த்தைகளை? சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் தேவனுக்காக. சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? நாமும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்காக. நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வதற்காக. நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருளிலிருந்து பிரிந்திருப்பதற்காக. அப்படிப்பட்ட நாம் எப்படி இப்படி பாவங்களை செய்வதற்கு துணிவோம்? எப்படி துணிகிறோம் என்றால், அன்று சிம்சோன் எதற்காக துணிந்தான் என்றால், போயும் ஒரு வேஷியின் மடியிலே படுத்து கிடந்தான். அப்படி அவன் படுத்து கிடந்தபோது என்ன நடந்தது? அந்த வேஷி சிம்சோனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவதற்கு சதித்திட்டம் தீட்டினாள். அது சிம்சோனுக்கு தெரியாது. அந்த வேஷி சிம்சோனின் சத்துருக்கள் எல்லோரையும் வரவழைத்து விட்டாள். வாங்க, இந்த காம இச்சைக்காரன் என் மடியிலே படுத்து கிடக்கிறான், வாங்க என்று அழைத்து விட்டாள். அதுக்கு முன்னால சிம்சோன்னா எல்லாருக்கும் அப்படியே பயம். சிம்சோனோட பேரை சொன்னாலே பயந்து சாவாங்கங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை முறியடிச்சிட்டான். எனவே பெலிஸ்தருக்கு சிம்சோன் என்ற அந்த பெயரே நடுக்கத்தை கொண்டு வந்தது. அப்பேற்பட்ட சிம்சோன் எங்க போயிருக்கிறான்? எங்க படுத்து கிடக்கிறான்? பெலிஸ்தருடைய தேசத்துல அவர்களுடைய ஒரு பட்டணத்துக்கு போறான். காரணம் என்ன? அங்கே பாவம் செய்வது சுலபம் என்பதினால். அங்கே பாவம் செய்தா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? அப்படி யாருக்கும் தெரியாம தூர பிரதேசத்துக்கு போய் யாரும் பார்க்க மாட்டாங்க. அங்க நம்மள சேர்ந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் என்ன அடையாளம் தெரியாது என்று மிக கேவலமான அருவருப்பான பாவங்களை செய்வோர் யாராவது இருக்கீங்களா என்றால் கவனின். எவ்வளவு தூரம் போனாலும், அதுவும் தனியா போனாலும், நீ செய்கிற பாவங்களை உன் கணவர் பார்க்காம இருக்கலாம், மனைவி பார்க்காம இருக்கலாம், பிள்ளைகள் பார்க்காம இருக்கலாம், தாய் தகப்பன் பார்க்காம இருக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிறாரே, தேவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறாரே. அந்த யோசனை இல்லைன்னா எப்படி? மறுபடியும் நினைவுபடுத்துறேன். நீ செய்யற தப்பு உங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிஞ்சா அவங்களால எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் போது அவர் செய்வார். என்ன செய்வார்? என்ன வேண்டுமானாலும் அவர் செய்வார். சிம்சோன் இடத்துல தேவன் அநேக முறை சொன்னார், சிம்சோனே நீ செய்யறது தப்பு, செய்யறது தப்பு, செய்யறது தப்பு. கேட்கல. இப்ப என்ன செஞ்சுட்டேன்? இப்பொழுது தேவன் செய்து காண்பிக்கிறார். தெலீலாள் என்ற பெயருடைய அந்த விபச்சாரி, அவளுடைய மடியில் இவன் படுத்திருக்கும் போது அவள் ஆல்ரெடி திட்டமிட்டு இருந்தாள் சிம்சோனை நாசம் பண்ணுவதற்கு. சத்துருக்கள் வந்து விட்டார்கள், சிம்சோனையும் பிடித்து விட்டார்கள். அப்பொழுது சிம்சோன் என்ன நினைத்தான்? தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதனால் இந்த சத்துருக்களை நான் அழித்து போடுவேன் என்று நினைத்தான். பைத்தியக்காரன், பிரமையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். உண்மையில் தேவன் சிம்சோனை கைவிட்டு விட்டார். தொடர்ந்து என்ன நடந்தது பார்க்கலாம். 20வது வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால். அவன் நித்துரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் கைவிட்டது அவனுக்கு தெரியல. இப்ப மாட்டிக்கிட்டான். கர்த்தர் அவனோடு இருந்திருந்தாரானால் சிம்சோன் ஜெயித்திருப்பான். தேவன் அவனோடு கூட இருந்திருந்தால் சிம்சோன் வெற்றியை அடைந்திருப்பான். ஆனால் இப்பொழுது தேவன் சிம்சோனோடு இருக்கவில்லை, அவனை கைவிட்டு விட்டார். ஏன் அப்படி கைவிட்டார் என்றால், உண்மையில் சிம்சோன் தான் முதலில் தேவனை கைவிட்டு விட்டான். பாவம் செய்கிற எல்லோரும் தேவனை கைவிடுகிறார்கள். பாவம் செய்கிற யாவரும் தேவனை விட்டு விலகுகிறார்கள். தேவனை விட்டு விலகி போகிற ஒவ்வொருவரும் நாசத்துக்கு இலக்காகிறார்கள், நரகத்துக்கு போவார்கள், நஷ்டத்துக்கு ஆளாவார்கள். இப்பொழுது நீயும் அதே ஸ்டேஜில் தான் இருக்கிற. நஷ்டத்துக்கு ஆளாயிடுவ, நாசத்துக்கு ஆளாயிடுவ. கட்டாயம் வரும் நாட்களில் நீ நரகத்திற்கு போவாய்.
எதற்காக சிம்சோன் துணிகரமாய் பாவம் செய்கிறான்? தேவனை விட்டு விலகி இருப்பதுனாலே, தேவனுடைய சமூகத்தை அவன் இழந்து போனதுனாலே. இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? துணிகரமாக தவறு செய்வோர் யாரும் இருக்கீங்களா? துணிகரமா பாவத்திலே ஈடுபடுகிற யாராவது நம்மத்தில் இருக்கிறீர்களா? ஏன் அப்படி செய்து கொண்டிருக்கிறாய்? தேவனோடு கூட இல்லாததுனாலே, அவருடைய துணையை நீ இழந்து போய்விட்டதுனாலே. அது ஆபத்து. கவனே, சிம்சோனை போன்ற மகா பலசாலியை சத்துருவின் கைகளிலே அகப்பட்டு, காரணம் தேவன் அவனை கைவிட்டு விட்டார். அந்த விஷயமே அவனுக்கு தெரியாது. அப்பொழுது பெலிஸ்தர்கள் அவனை பிடித்துக் கொண்டார்கள். 21ஆம் வசனம், அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை காஷாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். என்னது? மாவரைச்சுக்கிட்டு இருந்தானா? கண்கள் பிடுங்கப்பட்டது, சரீரம் முழுக்க காயப்படுத்தப்பட்டது. யாருங்க இந்த சிம்சோன்? ஒரு காலத்தில் அதே சிம்சோன் பேரை சொன்னாலே பெலிஸ்தர்கள் பயந்து நடுங்கினார்கள். ஆனா இப்ப அதே சிம்சோன் பெலிஸ்தரின் கைகளிலே அடிமையைப் போல அவர்கள் கையாலேயே செத்து போனான். காரணம் என்ன? தேவனை விட்டு விலகினதினால், தேவ சந்நிதியை விட்டு விலகினதினால். நரி ரொம்ப தந்திரம் உள்ளது. அது என்ன புரிஞ்சு வச்சிருந்ததுன்னா, சிங்கம் எனக்கு துணையா இருந்தா இந்த காட்டுக்குள்ள எனக்கு எதிர்ப்பே இருக்காது. இந்த அளவு புத்தி நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்கு? தேவன் எனக்கு துணையா இருந்தா என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நோவா அன்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ காரணம் என்ன? அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆதியாகமம் 39 இப்படி சொல்கிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். தேவன் துணையா இருந்தா என்ன நடக்குங்கிறத நாம பார்க்கலாம். ஆதியாகமம் 39. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். தேவன் ஒருவனோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? அவன் காரிய சித்தியுள்ளவனா இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நீங்களும் காரிய சித்தியுள்ளவனா இருக்கணும்? அதாவது திறமை உள்ளவங்களா? படிப்புல, அல்லது உங்களுடைய குடும்ப விவகாரங்கள்ல, அதே போல நீ செய்கிற உத்தியோகத்துல, உன்னுடைய விவசாயத்துல, அதே போல உன்னுடைய வியாபாரத்துல நான் திறம்பட வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கெட்டியா கை தட்டி காட்டுறீங்களா பார்க்கலாம்? இன்னும் கொஞ்சம் சத்தமா. சரி, கவனிங்க. அப்படி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? நீ நல்லா முன்னேறணும்னா நீ ரொம்ப அழகா இருக்கணும். நீ முன்னேறணும்னா ரொம்ப ஆரோக்கியத்தோட இருக்கணும். நீ முன்னேறணும்னா உனக்கு நிறைய ஆஸ்தி இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும். அப்படியா? இல்லவே இல்லைங்க. யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு ஒரு வேலைக்காரனாக, ஒரு அடிமையாக விற்று போடப்பட்டான். அப்படி வேலைக்காரனாக, அடிமையாக எகிப்து தேசத்திலே விற்கப்பட்ட யோசேப்பு என்ன தெரியுங்களா? முன்னேறினான். எந்த அளவுக்கு முன்னேறினான் என்றால், அவன் எகிப்து தேசத்திலே ஒரு வேலைக்காரனாக, அடிமையாக நுழைந்தான். ஆனால் அதே தேசத்துல 13 வருடங்களுக்கு பிறகு அதே யோசேப்பு எகிப்தை ஆளுகின்ற பிரதான அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான், முன்னேறினான். காரணம் என்ன? பைபிள் சொல்லுகின்றது என்னவென்று, தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். முன்னேறணும்னு நீ ஆசைப்படுறியா? உன் வேலையில நீ முன்னேறணும் அப்படின்னா உன்னோட கூட இருக்க வேண்டியவர் தேவன். உன் வியாபாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால், உன் விவசாயத்தில் நீ முன்னேற வேண்டும் என்றால், உன் படிப்பிலே, உன் கல்வியிலே நீ முன்னேற வேண்டும் என்றால் தேவன் உன்னோட கூட இருக்க வேண்டும். யாரோட கூட தேவன் துணையாக இருப்பார்? நீதியாக வாழ்கிறவர்களோடு தேவன் இருப்பார். நீதிக்கு புறமான காரியங்களை செய்தால் பார்த்தோம் அல்லவா? சிம்சோன் நீதிக்கு புறம்பாய் செய்தான். அதனால் தேவன் அவனை கைவிட்டு விட்டார். அருவருப்பான காரியங்களை தொடர்ந்து செய்ததினாலே தேவன் சகித்துக் கொள்ள முடியாமல் அவனை விட்டு விட்டார். நோவா நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததற்கு காரணம் என்ன? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. பாவிகளுக்கு மத்தியில் நோவா என்ன செய்தானாம்? தேவனோடே கூட நடந்தான். இன்று நம்மில் ஒவ்வொருவருமே கூட தேவனோடே கூட நடப்பதை பழக்கப்படுத்த வேண்டும். தேவனை பின்பற்றிக் கொண்டே இருப்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றினால் என்ன நடக்கும் என்றால், நாம் பரலோகத்தை சென்றடைவோம். அவரை நாம் விட்டு விலகுவோம் என்றால் நாம் நரகத்தை சென்றடைவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணமே நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்றுதான். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவன், கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவன், கிறிஸ்துவனுடைய சாயலில் வாழ்கின்றவன். நோவாவினுடைய தனித்துவம் என்னவென்றால், பாவம் செய்வோர் நிறைந்திருந்த கூட்டத்திலே தான் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அதற்கு முக்கிய காரணம் அவன் தேவனை பார்த்து நடந்தான். அப்படி தேவனையே நோக்கி பார்த்து அவன் நடந்ததினாலே
அவன் அந்த பாவம் செய்வோருக்கு மத்தியிலும் பரிசுத்தமுள்ளவனாய் வாழ்ந்தான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்டான். தேவன் ஒரு நாள் அந்த நோவாவின் இடத்திலே, நோவா, பாவம் செய்து கொண்டிருக்கிற இந்த மனிதர் எல்லோரையும் நான் சிட்சிக்கப் போகிறேன். ஆனால் உன்னை நான் சிட்சிக்கப் போவதில்லை. ஏனென்றால் நீ நீதியாக வாழ்கின்றாய் என்பதனாலே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாவம் செய்கின்ற எல்லோரையும் தேவன் கட்டாயம் சிட்சிப்பார். நீ அந்த சிட்சைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் நீ நீதியுள்ள வாழ்க்கை வாழணும். அந்நாளிலே தேவன் நோவாவை சிட்சிக்கவில்லை. காரணம் என்ன? நோவா நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். கவனிங்க, நோவா மாத்திரமல்ல, அந்த நோவா தன் குடும்பத்தார் எல்லோரையுமே கூட நீதியின் வழியிலே வழி நடத்தி வந்தான். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ நீதியான வாழ்க்கை வாழ்கிறாயா? உத்தமமாக வாழ்கின்றாயா என்றால் கவனி, நீ ஒருவன் மாத்திரம் நீதியாக வாழ்ந்தால் அது போதாது. உன் குடும்பம் மொத்தமும் நீதியுள்ள வாழ்க்கை வாழணும். உன் பிள்ளைகளும் நீதியுள்ள வாழ்க்கை வாழணும். உன் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும். நோவா, நீயும் உன் மனைவியும் உன் 3 குமாரர்களும் 3 மருமகள்களும் எல்லோரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அதாவது கவனிங்க, நோவாவின் குணத்தை தான் மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் கூட நல்ல வழியிலே வழி நடத்தியிருந்தான். இன்னைக்கு நம்மள எத்தனை பேரால அப்படி சொல்ல முடியும்? என் பிள்ளைகள் விசுவாச மார்க்கத்தில் நடக்கிறார்கள். தம்பிமார், தங்கைமார், அம்மாவையும் அப்பாவையும் துக்கப்படுத்தாதீங்க. ஆலயத்துக்கு வாங்கன்னு அவங்க கூப்பிடும்போது கட்டாயமா போங்க. ஜெபிக்கலாம், முழங்கால் படியிடுங்கன்னு அவங்க சொல்லும்போது தப்பிக்க முயற்சி செய்யாதீங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், பாவம் செய்கிறவன் ஒருபோதும் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கவும் முடியாது. பிரார்த்தனை செய்கிறவனோ பாவம் செய்ய முடியாது, செய்யவும் தோணாது. அம்மாவோடு அப்பாவோடு குடும்பமாக நீ ஜெபத்தில் உட்கார முடியவில்லை என்றால் உனக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம். கணவனோடோ அல்லது மனைவியோடோ சேர்ந்து ஜெபிக்க முடியாவிட்டால் உனக்குள்ள ஏதோ பாவம் இருக்கிறது என்று அர்த்தம். குடும்பமாய் சேர்ந்து ஜெபத்தில் ஒருமனப்பட முடியவில்லை என்றால் தேவனுடைய சந்நிதி குறைந்து போயிருப்பதனால்தான். ஒரு பாப்பா பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்க எப்போது நேர்த்தியா பாட்டு பாடி பைபிள் வாசி நேர்த்தியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேளையில இந்த பாப்பாவும் அங்க போய் அவங்க கூட அப்படியே ஜெபத்துல உட்கார்ந்துக்குவா. அவங்க மாதிரியே ஜெபம் பண்ணுவா. அதே போல பாடல்களையும் பாடுவா. அப்ப அந்த வீட்டு ஆட்கள் கேட்டாங்களாம், பாப்பா, நீ எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துக்கிற, இங்க வந்து ஜெபிக்கிற, இங்க வந்து பாடுற, எங்க வீட்டுக்கு வந்து குடும்ப ஜெபத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிற, ஏன் உங்க வீட்டுல நீங்க சேர்ந்து ஜெபிக்க மாட்டீங்களா? ஃபேமிலி ப்ரேயர்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டப்ப அந்த பாப்பா சொன்ன பதில் என்னன்னா, ஆண்டி, எங்க வீட்டில் தான் ஏசப்பா இல்லையே. என்னவா? எங்க வீட்டில் ஏசப்பா இல்ல ஆண்டி. அதனது உங்க வீட்டில் ஏசப்பா இல்லைன்னு சொல்ற? எங்க அப்பா அம்மாவும் தான் எப்போதும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டில் சண்டையும் சச்சரவும் தானே. அதை பார்த்து ஏசப்பா எங்க வீட்டுக்கு வர்றதில்லை. எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம் பாருங்க. எங்க வீட்டில் ஏசப்பா இல்ல ஆண்டி, அவருடைய பிரசன்னம் இல்ல ஆண்டி. ஏன் அப்படி சொல்ற? எங்க வீட்டில் அன்பு இல்லை, நல்ல பாசம் இல்லை, உண்மையான நேசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தமா தான் இருக்கும் வீட்டுல. அதனால எங்க வீட்டுக்கு ஏசப்பா வரதையே விட்டுட்டாரு. கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நம்முடைய குடும்ப நிலைமை என்ன? எப்படி இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிற சூழல்? ஒருவேளை உன் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் இப்படிப்பட்ட அபிப்பிராயத்தோடு இருக்கிறார்களோ என்னவோ. எப்ப பார்த்தாலும் கணவனோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, எப்ப பார்த்தாலும் மனைவி அடிக்கிற கணவனாக நீ இருப்பாய் என்றால் அதை பார்த்து பிள்ளைங்க, எங்க வீட்டுல ஏசப்பா இல்ல. ஏனென்றால் எங்க அப்பா ஒரு துன்மார்க்கன், எங்க அம்மா ஒரு பிடிவாத குணம் உள்ளவங்க. எப்போதும் வீடு 2 ஆயிடும். எனவேதான் எங்க வீட்டுல ஏசப்பா இல்ல. இது நல்ல சாட்சியம் அல்லவே அல்ல. நீதிமானாய் உத்தமனாயிருந்த நோவா தான் மாத்திரமே தேவனோடு நடக்கவில்லை, தன் குடும்பத்திலிருந்து தன் பிள்ளைகளையும் அப்படி நடத்தினான். தன் வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் தேவனுக்குள்ளாக வழி நடத்தினான். தன்னுடைய வாழ்க்கை துணையான மனைவியையும் தேவனுக்குள் வழி நடத்தினான். இது ஒரு அற்புதமான குடும்பம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் தனியாத்தான் ஆலயத்துக்கு வர்றீங்க. கணவர் கூட வர்றதில்லை, அல்லது உன்னோடு மனைவி வர்றதில்லை, அல்லது பெற்றோர்களோடு பிள்ளைகள் வர்றதில்லை. எனவே கட்டாயமாக நாம் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை பரிசீலிக்க வேண்டும், பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஏன் என் கணவர் என்னோடு கூட ஆலயத்துக்கு வர்றதில்லை? எனக்குள் இருக்கிற குறைதான் என்ன? கேள்வி கேட்டு பாருங்க சகோதரனே, சகோதரியே. ஏன் என் பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவதில்லை?
எனக்குள்ள இருக்கிற குறை என்ன அப்படின்னு கேட்டு பார்த்துக்கணும். நோவா நீதிமான். எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, தேவனை பின்பற்றியது தான் ஒருவன் மாத்திரமல்ல, தன் குடும்பத்தார் எல்லோரையுமே தேவனுக்குள்ளே வழி நடத்தினான். உண்மையில் அது அற்புதம். இன்று நாம் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது முதற்கொண்டு உன் குடும்பத்தை தேவனுக்குள் வழிநடத்த வேண்டும். இது உன்னுடைய பொறுப்பு. எத்தனையோ காரணங்கள் சொல்லி இருக்கலாம். நோவாவின் குமாரர்கள், அது ஒரு பயங்கரமான பாவ உலகங்க, பாவம் நிறைஞ்ச சர்க்கிள்ங்க. பாவம் நிறைஞ்சிருக்கிற அந்த சர்க்கிள்ல, பாவம் நிறைந்த நண்பர்களுக்கு மத்தியில தன் 3 குமாரர்களை காப்பாற்றுவது சுலபமில்ல. அது சவால்கள் நிறைந்தது, அநேக போராட்டங்கள் நிறைந்தது. ஆனால் அசாத்தியமானது அல்ல என்பதை நோவா நிரூபித்தான். என்று நம்முடைய பிள்ளைகள் யாராவது வழி தப்பி போய் கெட்ட பாதையில போனாலோ, தப்புகளை செஞ்சாலோ, என்ன செய்ய சொல்றீங்க? இந்த காலத்து வாலிப பசங்க அப்படித்தானே இருக்காங்க. இன்னைக்கு வாலிப பசங்களோட நடத்தை இப்படித்தானே இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் பையன் கேட்கறதில்ல, எவ்வளவு சொன்னாலும் எங்க பொண்ணு கேட்கறதில்ல. என்ன செய்யறது? இந்த நாட்கள் அப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா பத்தாது. இன்றைய நாளை காட்டிலும் பயங்கரமான நாட்களிலே நோவா தன்னுடைய குமாரர்களை காப்பாற்றிக் கொண்டான். காரணம் என்ன? முதலாவது, தான் நீதி உள்ளவனாக வாழ்ந்தான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதியின் வழியை நோவா காண்பித்தான். 3 பிள்ளைங்க, 3 மருமகள்கள், தன்னோட மனைவி, தன் குடும்பம் மொத்தத்தையுமே. நோவா ஜலப்பிரளயம் வந்து உலகம் மொத்தமுமே அழிந்து போனது. ஆனால் நோவாவோ தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டான். பைபிள் சொல்கிறது, ஒரு நாள் வரப்போகிறது, மகா பிரளயம் வரப்போகிறது. அந்த மகா ஜலப்பிரளயம் வந்து இந்த உலகமே நாசமாகிற போது மிஞ்சுவது யார் என்றால், பைபிளின் அடிப்படையில் யாரெல்லாம் கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் தங்கள் வாழ்க்கையை கழுவிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பரலோகத்திற்கு நிச்சயமாய் போய் சேர்வார்கள் என்று பைபிள் தெளிவாய் சொல்கிறது. முடிக்கப் போகிறேன். நோவா ஒரு நீதிமான். பாவிகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தில் நோவா பரிசுத்தமாய் வாழ்ந்தான். நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டான். நோவா, இந்த மனுஷர் செய்த பாவத்தினால் இவர்கள் எல்லோரையும் நான் சிட்சிக்கப் போகிறேன். சும்மா இருங்க ஆண்டவரே, அது எப்படி சாத்தியம்? இத்தனை பேர் எப்படி சிட்சிப்பீர்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவன் கேட்கலங்க. கேட்டான், விசுவாசித்தான். நோவா, ஒரு பேழையை கட்டு, உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கொள். தேவனாகிய கர்த்தர் சொன்னதைப் போலவே பேழையை உருவாக்கினான். அதேபோல் நோவா ஆபத்தை கண்டுபிடித்துக் கொண்டான். ஆபத்து வரப்போகிறது. பாவம் செய்த எல்லோரையும் தேவன் சிட்சிக்கப் போகின்றார் என்பதை உணர்ந்து விட்டான். நோவா தேவ சித்தத்தின்படி செய்தான். பேழையை கட்டினான். தன் குடும்பம் மொத்தத்தையும் காத்துக் கொண்டான். இந்த மனித குலத்துக்கே ஒரு அடிப்படை ஆதாரமானான். இது உங்களுக்கு தெரியுமாங்க? பிரபஞ்சமே அழிந்து போன போது மனிதனை, மனு குலத்தை காப்பாற்றியது யாரென்றால் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் தான். பைபிள் பிரகாரம் நோவாவின் 3 குமாரர்களிலிருந்துதான் இந்நாளிலே இந்த பிரபஞ்சத்தின் எல்லா கண்டங்களிலும் இருக்கின்ற ஜனம் பிறந்து வந்தது. சேம், காம், யாபேத் என்ற இந்த 3 குமாரர்களிலிருந்துதான் பிரபஞ்சத்தின் மனுக்குலம் வந்தது என்பது பைபிளினுடைய சாராம்சம். கவனிங்க, நோவா தேவனோட கூட நடந்தான். உன்னுடைய காரியம் என்ன? நம்முடைய காரியம் என்ன? ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத நிலையில் இருந்தப்ப பாஸ்டர் வந்து, நீ எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியலன்னா அது ரொம்ப சுலபம். நீ பொதுவா ஜெபிக்கும் போது பக்கத்துல ஒரு சேர் எடுத்து போட்டுக்கோ. ஒரு காலி சேரை உன் முன்னால வச்சுக்கோ. அந்த சேர்ல ஏசப்பா அமர்ந்திருக்கிறார் என்று உணர்வுக்குள்ள வச்சுக்கோ. அங்க முழங்கால் படியிடு. அந்த சேர்ல என் ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார் என்று முழங்கால் படியிட்டு, அவர் இருக்கின்றார் என்ற உணர்வோடு கூட உன் உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் அவரிடத்துல கொட்டிடு. எல்லா விஷயத்தையும் சொல்லு, உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லு. அதை உன்னுடைய வழக்கமாக்கிக் கொள்ளுகிற போது முழுமையா மனப்பூர்வமா தேவனோடு பேச கற்றுக்கொண்டான். ஒருமனப்பட்டு தேவனோடு உறவாட ஆரம்பித்தான். அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாயிடுச்சு. பின்னாட்களில் ஆரோக்கியம் சரியில்லாம அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அவருடைய மகள். அப்போ அந்த மகள் கிட்ட அவர் சொன்னாராம், மகளே, என் பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சேர் கொண்டு வந்து போடுறியா? எதுக்கு டாடி? என்னோட ஏசப்பா வந்து உட்காருவாருமா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, கவனிங்க. என் ஏசப்பா வந்து உட்காருவாரு. அந்த பகுதியில் இருந்த வேற ஒரு பாஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாரையும் பார்த்து ஜெபிக்க வந்தப்போ இவரையும் கூட கவனிச்சாரு. பக்கத்தில் ஒரு சேர் இருந்தது.
யாராவது வந்து இங்க உட்கார்ந்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு அந்த பாஸ்டர் கேட்டப்போ, அப்போ அவர் சொன்னாராம், என்னோட ஏசப்பா தான் அப்பப்போ இங்க வந்து உட்கார்ந்துட்டு போவாரு. இவ்வளோ அற்புதமான வார்த்தைங்க. ஏசப்பா என் கூட வந்திருப்பாரு, வந்து பக்கத்துல இங்க உட்காருவாரு. ஒரு 1 வீக் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய அந்த மகள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணா, அதாவது வந்து பார்த்துட்டு போன அந்த பாஸ்டருக்கு, பாஸ்டர் நீங்க போன வாரம் வந்து எங்க அப்பாவுக்காக ஜெபிச்சுட்டு போனீங்களா? ஆமாம்மா ஜெபம் பண்ணிட்டு போனேன், இப்ப எப்படி இருக்காரு? அவரு இப்ப இல்ல, போயிட்டாரு. ஆண்டவரிடத்திற்கு அவர் போயிட்டாரு. பாஸ்டர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க டேடி மரணப்படுக்கையில் இருந்தப்போ நான் அவருக்காக மருந்து வாங்க போயிட்டேன். வாங்க போயிட்டு திரும்பி வந்து பார்த்தப்போ அவர் கை பக்கத்தில் இருந்த சேர் மேல இப்படி போடப்பட்டிருந்தது. அந்த பாஸ்டர் கிட்ட அந்த மகள் கேட்டா, எதுக்காக எங்க அப்பா அந்த சேர் மேல இப்படி கை வச்சாரு, உங்களால சொல்ல முடியுமா? பாஸ்டர் சொன்னாரு, நல்லா தெரியுமா, அவர் மரிக்கிற வேளையில தேவன் சொல்லி இருந்திருப்பார், இவ்வளவு காலம் நீ எவ்வளவோ உழைச்சிட்ட, உன்னுடைய யாத்திரைய நீ இப்ப முடிக்க போற, வா வீட்டுக்கு போலாம் என்று சொல்லி இயேசு தன்னுடைய கையை கொடுத்திருப்பார். அதனால்தான் உன் டாடி அவரோட கருத்துக்குள்ள அவரோட கையை வச்சிருப்பார், பரலோகத்திற்கு போயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை கவனிங்க. நோவா எப்படி நீதியாக வாழ்ந்தான், தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழிநடத்தினான் என்றால் தேவனோடு நடந்ததினால். ஏனோக்கை குறித்தும் பைபிளில் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடே கூட சஞ்சரித்தான், அதன் பிறகு அவன் தேவனோடே கூட பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். இன்று நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறாய், நல்லது. ஆனால் கடைசி மூச்சு வரைக்கும் இதனை காத்துக்கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் நீயும் நானும் நாம் எல்லோருமே கூட இந்த உலக யாத்திரையை முடித்து விடுவோம். இந்த முடிக்கிற சமயம் வருகிற போது தேவன் இல்லாமல், தேவனுடனான ஐக்கியம் இல்லாமல், தேவனுடைய சகவாசம் இல்லாமல் உன் யாத்திரையை நீ முடிப்பாய் என்றால் செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று விடுவாய். ஆனால் அதே சமயத்தில் தேவனுக்குள் இருந்து உன் யாத்திரையை முடிப்பாய் என்றால் நீ ஸ்ட்ரைட்டா ஆண்டவராகிய இயேசு இருக்கிற பரலோகத்திற்கு செல்வாய். என்னுடைய கேள்வி, ஒருவேளை இந்த ராத்திரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி ராத்திரி என்றால் நம் வாழ்க்கையில் எத்தனை பேரால சொல்ல முடியும், ஏசப்பா என்னோட கூட இருப்பதினாலே நான் ஒருவேளை இன்னைக்கு கண்களை மூடினால் அவரோடு கூட பரத்துக்கு போவேன். இந்த சாட்சியை அல்லது இந்த பதிலை உன்னால் சொல்ல முடியவில்லை என்றால், ஏன் உன்னால் சொல்ல முடியவில்லை? ஏன்னா இயேசுவை விட்டு விலகி வாழ்ந்தேன், என் இஷ்டம் போல வாழ்ந்து விட்டேன், பாவங்களை செய்து விட்டேன், எனவே தைரியமா எனக்கு அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் கவனி, நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்பாய் என்றால் இந்த வேளையிலேயே அவர் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கும் தம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய் அங்கீகரித்து யுக யுகமாய் நீ பரலோகத்தில் வாழ்வதற்குமான வாய்ப்பை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் புரியும்படி நான் சொல்லணும்னா, பரலோகத்தில் யார் இருக்காங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யார் இருப்பாங்க? பரலோகத்தில் தேவன் இருப்பார். வேற யாரெல்லாம் இருப்பாங்க? பரலோகம் தேவன் வாசம் பண்ணுகிற வீடு அல்லவா, அந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க? தேவனுடைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஒத்துக்கிறீங்களா? என் வீட்டில் யாருங்க இருப்பாங்க? என் பிள்ளைங்க இருப்பாங்க. அதே போல உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. அதே போல தேவனுடைய வீட்டில் யார் இருப்பாங்க? தேவனுடைய பிள்ளைகள் தான் இருப்பாங்க. இப்ப என் கேள்வி, உனக்கு அங்க இருக்கணும்னு இருக்கா? இருக்கணும்னு இருக்கா? தேவனுடைய வீட்டில் நானும் நித்தியமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது இருந்தா கையை உயர்த்துறீங்களா? அப்படின்னா என்னங்க நாம செய்யணும்? அவருடைய பிள்ளைகளாய் நாம மாறணும். எப்படி அவருடைய பிள்ளைகளா நாம மாறுறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம் எப்படி சொல்கிறது? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எவரை? ஆண்டவராக இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லோரையும் தம்முடைய பிள்ளைகளாய் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். எவ்வளவு சுலபம் பாருங்க. தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் உன்னை நீ அர்ப்பணிப்பாய் என்றால் தேவன் இருக்கிற அந்த இடத்துல உன்னாலும் இருக்க முடியும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது வெரி சிம்பிள். அவருடைய அன்பை புரிந்துகொள், அவர் உனக்காக செய்த தியாகத்தை விசுவாசி, உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகு, ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னுடைய கரங்களை அவருடைய கரங்களுக்குள் வைத்து, இது முதற்கொண்டு உன்னுடைய பிள்ளையாய் வாழ நான் ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே என்று அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடு. அப்பொழுது அவரின் பேரை தம்முடைய ஜீவ புத்தகத்திலே எழுதிக் கொள்வார். உன்னை தம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய் ஏற்றும் கொள்வார். ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாமா?
பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் என்னோடும் எங்களோடும் ஒவ்வொருவரோடும் பேசியதற்காக நன்றி ராஜா. நோவா பாவம் நிறைந்த சமுதாயத்தில், பாவம் நிறைந்த மக்களுக்கு இடையிலே பரிசுத்தவானாக அவன் வாழ்ந்தான். காரணம், அவன் உம்மை பின்பற்றினதினால், உம்மை நோக்கி பார்த்து வாழ்ந்ததினால். தான் மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை, அவர்களின் மனைவிமார்களை, அதேபோல் தன்னுடைய மனைவியை, இப்படி குடும்பம் மொத்தத்தையுமே கூட நீதியின் பாதையிலே வழிநடத்தினான். பிள்ளைகள் சரியாக இருக்க பெற்றோர்கள் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் குறைவில் இருந்து கொண்டு, நாங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பிள்ளைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அது அறியாமை. இன்று அநேக கணவன்மார், மனைவிமார் தங்கள் தவறுகளை உணர்ந்து தங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த சின்ன பாப்பா சொன்னால் எங்கள் வீட்டில் ஏசப்பா இல்லை என்றால் எப்பொழுதும் சச்சரவுகள் தான். ஆண்டவர், இந்த வார்த்தை எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள் சொல்லக்கூடாது. யாருமே இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, பாசமுள்ள வாழ்க்கை, இது எங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கு கிருபை அருளுங்க ராஜா. நோவா உம்மையை பின்பற்றினான், அதேபோல் பின்பற்றுகிற வாழ்க்கை எங்களுக்கு அருளுங்க. சிம்சோன் உம்மை விட்டு விலகினான், சத்துருக்களிடம் சிக்கி செத்து போனான். உம்மை விட்டு விலகி நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் உம்மோடு கூட இருந்து எங்கள் வாழ்க்கையில நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, சகல ஆசீர்வாதங்களை, திருப்தியை சதா காலமும் எங்களால் அனுபவிக்க முடியும். நீர் துணையாக இருந்தால் தானே எங்களுக்கு தைரியம், நீர் துணையாக இருந்தால் தானே எங்களுக்கு பலன். எனவே இது முதற்கொண்டு நீதிக்கு புறம்பான எல்லாவற்றையும் விட்டு விலகி நீதியாய் உத்தமமாய் வாழ்ந்து பாவ பழக்க வழக்கங்களை, கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விலகி கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.